அல்லாஹ் இப்படித்தான் செய்ய சொல்லி இருக்கிறான், எனவே நான் இதை செய்கிறேன் என்கிற போது அந்த இபாதத்திற்கான வலு மிகச்சிறந்ததாகிவிடும். குர்பானிகளின் வரிசை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முதலில் ஒட்டகம், இரண்டாவது மாடு, மூன்றாவது ஆடு, நாலாவது ஒட்டகத்தின் 7 பங்கில் 1 பங்கு, ஐந்தாவது மாட்டின் 7 பங்கில் 1 பங்கு. இதுதான் தர்தீப் என்கிற தரவரிசை. ஆனால் குர்பானி கொடுப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆடு அறுப்பதற்கான பல்வேறு சூழ்நிலைகளை அவர்கள் அதில் மெனக்கெடுவதற்கு அதிகமாக விரும்பாமல் சர்வசாதாரணமாக அந்த வசதிகள் எல்லாம் இருந்தும் கூட மாட்டினுடைய 7 பங்கில் 1 பங்காய் இப்படி சேர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பரவலாக பார்க்கிறோம். மொத்தத்தில் குர்பானி தானே என்று நினைக்கிறார்கள். இந்த வரிசை பிரகாரம் 5வது இடத்தில் இருக்கிறது மாட்டினுடைய 1 பங்கு என்பது. நம்முடைய நாட்டு சூழலில் ஒட்டகம் இல்லை என்றாலும், ஒரு முழு மாடு இல்லை என்றாலும் ஆட்டிற்கு வசதி உள்ளவர்கள் ஆடு குர்பானி தர வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அவர்களிடம் எல்லா குர்பானிகளையும் விட சிறந்தது முதலிலே ஆட்டு குர்பானி. ஆடு கொடுக்க முடியும், வசதி இருக்கிறது. ஆனால் எதற்காக அதற்கு மெனக்கிட வேண்டும் என்றோ, அல்லது அது ஒரு 10,000 15,000 என்று போவதை விட இது ஒரு 3,000 4,000 முடித்துக் கொள்ளலாமே என்று இந்த கடமையை ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போல நாம் கடந்து சென்று விட முடியாது. இது அல்லாஹ் சொன்ன ஆர்வ மேலீட்டோடு உள்ளத்தினுடைய ஈர்ப்போடு செய்ய வேண்டிய அற்புதமான இபாதத். ஆட்டு குர்பானியை சிறந்தது என்று சொல்லுகிற மார்க்க அறிஞர்கள் 2 காரணம் அதற்கு எழுதுகிறார்கள். 1வது காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 வருட காலம் கொடுத்த குர்பானி ஆட்டு குர்பானி. 10 வருஷம் கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபஷைனி அக்ரனைனி அம்லஹைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொம்புள்ள 2 ஆடுகளை அவர்கள் ஆண்டுதோறும் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் என்பது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு. எனவே மதீனாவினுடைய 10 ஆண்டு காலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்பது அதன் சிறப்பை எழுதுபவர்கள் சொல்லும் ஒரு காரணம். 2வது காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை உயிருக்கு பகரமாக இறைவன் ஈந்து அளித்தது ஆடுதான். சுவனத்திலே இருந்த அந்த ஆடு வந்ததாய் சொல்லுவார்கள். ஒரு சில திருக்குரான் விரிவுரையாளர்கள் இப்படி கூட எழுதுகிறார்கள், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய 2 மகன்கள் சண்டையிட்டுக் கொண்டு யார் சத்தியத்தின் பக்கம் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக குர்பானி கொடுத்த போது அல்லாஹ் ஒரு குர்பானியை ஏற்றுக்கொண்டான். அது ஹாபீல் என்கிற அப்பாவியானவருடைய ஆடு. அவர் கொடுத்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த ஆடு சுவனத்திலே சுற்றி திரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க முற்பட்ட நேரத்தில் அந்த சுவனத்தினுடைய ஆடு இவர்களுக்கு அன்பளிப்பாய் தரப்பட்டது என்று எழுதுவார்கள். அப்ப கவனித்து பார்த்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பல்லாண்டு கால குர்பானிகளில் ஆடு இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கி தந்ததை திருக்குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபதைனாஹு பிதுபின் அதீம். ஒரு மகத்தான ஆட்டை குர்பானியை நாம் உங்களுக்கு தந்தோம் என்று சொல்லுவதும் ஆட்டை குறித்து வருவதால் அதை சிறப்பென்று எழுதுவார்கள் திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள்.